இந்த கடைசி காலத்துல நிறைய துருபதேசங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான துருபதேசம், ரொம்ப கேடுபாடான கேவலமான ஒரு துருபதேசம் எதுன்னு கேட்டீங்கன்னா செழிப்பின் உபதேசம். இந்த செழிப்பின் உபதேசத்தை பலர் செய்யறாங்க. ஏன் இப்ப விழுந்து போன ஜான் ஜெபராஜ் கூட ஒரு செழிப்பின் உபதேசியா தான். அந்த உபதேசம் அவர்களையும் விழத்தன்னும் மற்றவர்களையும் விழத்தல்லும். நான் வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நான் இதை பேசுறேன், சரிங்களா? கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள் என்று முன்னெச்சரிக்கையாக வேதமே இதை குறித்து நான் சொல்லியிருக்குது. ஸோ இவர்களை குறித்து, இந்த உபதேசத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இவங்களுடைய ரொம்ப தந்திரமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நய வசனிப்பு. சொல்லுங்க, பணமே வா. பணத்தை கொண்டு வர்றதுக்குன்னே சில தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்க மானங்கிட்ட கேள்வி கேட்டிருக்கீங்க நிறைய பேர். இனிமே அதெல்லாம் விட்டுட்டு ஐ அப்ரிஷியேட்னு சொல்லுங்க. மூட்டை மூட்டையா உங்கள்கிட்ட வர ஆரம்பிக்கும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப லாபகமாக நயமாக சில வார்த்தைகளை எடுத்து பேசுவாங்க. பேசும்போதே சொல்லுவாங்களே, நெய் வெடிகிற மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி பைபிளே அப்படிதான் சொல்லுது. இவங்க வந்து நயம் வசனிப்பாக பேசுவாங்களாம். காதுக்கு ரொம்ப இனிமையா, இந்த செவித்தினமுள்ள மக்கள் இருப்பாங்கல்ல, இந்த காதுக்கு இனிமையா கேட்கிற ஒரு மக்கள் கூட்டம் இருப்பாங்க. அந்த மாதிரி மக்கள் கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஈஸியா வலிவி விழுந்துருவாங்க. பால்ல பல நழுவி விழுந்த மாதிரி என்ன செய்வாங்க, இவங்களுடைய உபதேசத்துல விழுந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து இவங்க பைபிள் வசனத்தை தந்திரமாக என்ன செய்யறாங்கன்னா தவறாக மிஸ்யூஸ் பண்றது. இப்ப நான் சொல்ல போற இந்த வீடியோலையும் பாத்தீங்கன்னா ஒரு நபர், பாலசேகர் அப்படிங்கிற நபர், இவரை குறித்து நம்ம ஏற்கனவே 1-2 வீடியோ தான் போட்டிருக்கோம், பெருசா நம்ம போடல. ஆனா ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆள். ரொம்ப நயவசனிப்பாக தந்திரமாக வேதவசனத்தை தனக்கு சாதகமாக வளைத்து திரித்து தவறாக உபதேசிக்கிற ஒரு மனிதன் இவர். நல்லா கவனிங்க, இந்த வீடியோ முழுக்கவும் நான் பார்த்தேன். அநேக வசனங்களை பார்த்தீங்கன்னா தவறாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறார். ஆனா அவங்க பேசுறாங்க பார்த்தீங்களா, அந்த நயவசனிப்பான பேச்சு ரொம்ப கிளியரா, ரொம்ப நேர்த்தியாக, அது ஒரு பிசாசு கொடுக்குற அபிஷேகம். கடவுளும் எப்படி வந்து தம்முடைய ஊழியர்களுக்கு அபிஷேகம் கொடுக்கிறாரோ, பிசாசும் என்ன செய்வான்னா அவன் ஆளுகளுக்கு அபிஷேகம் பண்ணுவான். நல்லா கவனிங்க, இந்த அபிஷேகம் வந்து கிரியை செய்யறதை வச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாது. யாராலும் இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கான் அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். ஆனா இவங்க பேசுறாங்க பாத்தீங்களா ஒரு ஸ்லாங்கு, அதெல்லாம் அபிஷேகம்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இவரை காட்டிலும் சுகீசிவன் சூப்பரா பேசுவார். நீங்க இந்த ஆளுடைய பேச்ச அபிஷேகம் என்று எடுத்தீங்கன்னா, சுகீசிவன் பேசுறதுலாம் கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், டபுள் மடங்கு அபிஷேகம் சுகீசிவத்தின் மேல இருக்கு அப்படின்னு நினைச்சிருவீங்க. பேச்சாற்றல் யார்கிட்ட வேணாலும் இருக்குமுங்க. அந்த பேச்சாற்றலை நாம் அபிஷேகம் என்று கருதிவிட முடியாது. இவங்க அபிஷேகம் என்று உங்களுடைய கான்சியஸுக்கு திணிக்கிறதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா, பின்னால பாருங்களேன், ஒரு மாதிரியான இசையை இசைத்து கொண்டே இருப்பாங்க. திடீர்னு வைப்ரேஷனா ஒரு இசையை போடுறது, மைக்கை பிடிச்சிருக்கிற மைக்கை பார்த்தீங்கன்னா கூட குறைச்சி வச்சு அதை வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக என்ன செய்யறதுன்னா ஒரு அமானுஷியத்தை, பேச்சிலேயே ஒரு அமானுஷியத்தை காண்பிக்கிறது. இந்த மாதிரிலாம் உங்க மைண்டை தன் பக்கத்தில் இருப்பதற்காக இவர்கள் சில தந்திர வேலைகள் எல்லாம் செய்து தாங்கள் பேசுவது கடவுள் கொடுத்த அபிஷேகம் என்று கிளியர் பண்ண பார்ப்பாங்க. பைபிள்ல பல வரங்களை பார்க்கிறோம். இந்த ஆள் சொல்றாரு, பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு வரமாம். எந்த பைபிள்ல இப்படி போட்டிருக்கு நமக்கு தெரியல. ஆனா இதுக்காக அவர் பல வசனங்களை என்ன செய்யற எடுத்து காட்டுறாரு. ஆனா எந்த வசனமும் அந்த வசனத்துல எழுதப்பட்ட விளக்கங்கள் அல்ல. எப்படி சுகமாக்குவதற்கு ஒரு வரம் இருக்கோ, அதுபோல பணமாக்குவதும் ஒரு வரம் தான். இவர் அதையெல்லாம் தன்னுடைய விளக்கத்துக்காக அப்படி இழுக்கிறாரு, லாபகமாக இழுத்து பார்க்கிறாரு. அப்படி மக்கள் மெயினா இந்த வீடியோக்கள் அவர் யாருக்கு பிரசங்கம் பண்றாருன்னா போதகர்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 100 பாஸ்டர்ஸ் குடும்பம் அங்க இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு 50க்கு மேற்பட்டவங்க தான் இருப்பாங்க போல. எல்லாருக்கும் பேசுறாரு. நான் பார்த்து விரண்டு போயிட்டேன். நிச்சயமாக அந்த வீடியோ முழுசும் கேட்டங்க. ஏதோ தேவ கிருபையில பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப தெளிவா வசனத்தினுடைய தெளிவுக்குள்ள இருக்கிறனால நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா உண்மையிலேயே அந்த உபதேசத்தை கேட்ட அந்த 50க்கும் மேற்பட்ட ஊழியக்காரங்க குடும்பம் பூரா மண்டை ஃபுல்லா பணம் தான் வந்திருக்கும். போகும்போதே அந்த பண மோகத்துல பண சுமையில தான் போயிருப்பாங்க. போய் அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசிகள் எல்லாம் என்ன செஞ்சுவாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு பணத்தை குறித்தே பிரதானப்படுத்தி பண இச்சையை தூண்டிவிட்டு, பணம் என்பது ஒரு அபிஷேகம், பணம் என்பது ஒரு வரம், பணத்துக்காகத்தான் தேவன் சிலுவையில ரத்தம் சிந்தினார் என்பதையெல்லாம் அங்கே வலியுறுத்தி பேசுகிறார் இந்த பாலசேகர் என்கிற பணப்பிரியனாகிய செழிப்பின் உபதேசியாகிய சாத்தானின் ஏஜென்ட். நான் சொல்றது உண்மை. நான் அடுத்தடுத்து பாருங்களேன், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரே நேரத்தில் நான் போட்டு காட்ட முடியாது. எந்தெந்த வசனத்தெல்லாம் எப்படியெல்லாம் திரிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்ய போறோம், இவரை குறித்து நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் சொல்றேன், உங்க ஊழியத்தினுடைய சக்சஸ் உங்க ஊழியத்துல இல்ல, ஊழியர்கிட்ட இருக்கு. நீங்க சக்சஸா இருந்தீங்கன்னா உங்க மினிஸ்ட்ரி சக்சஸா இருக்கும்.
ஒரு ஊழியத்தினுடைய சக்சஸ் வந்து ஊழியத்தில் இல்லை, உங்களிடத்திலே இருக்கிறது அப்படின்னு இருக்கிறார். ஸோ ஊழியத்தினுடைய சக்சஸ் அப்படின்னா என்னத்தை பேச வர்றாரு? மற்றவங்களை விடுதலை ஆக்குறது இல்லையா, சுகமாக்குறதையா, ஆத்தும ரட்சிப்பை குறித்து ஏதாவது பேசுறாரா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஊழியனுடைய சக்சஸ் என்று இவர் ஃபோக்கஸ் பண்றது பூரா பொருளாதார முன்னேற்றத்தை குறித்து தான் ஊழியருடைய சக்சஸ்ங்கிறார். அப்ப நீங்க ஊழியம் செஞ்சறதுனால நீங்க சக்சஸ் ஆயிட முடியாதியா? நீ சக்சஸ் ஆகணும், நீ பணக்காரன் ஆகணும். நீ பணக்காரன் ஆயிட்டேன்னா ஊழியம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு பேசுறாரு. நான் கேட்கிறேன், பைபிள்ல எங்க இந்த அப்படிப்பட்ட வசனங்கள் இருக்குது? நீங்க பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து கிருபை நின்று வலிவி விழுந்து பல தீமைக்குள்ள இடருண்டு போறாங்க அப்படிங்கிறத குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. அதனால பண மோகத்துக்கு நீ எச்சரிக்கையாயிரு. உண்ணவும் உடுக்கவும் கடவுள் எதை கொடுத்திருக்காரோ அங்க என்ன அதனுடைய பொருள் என்னன்னா, தேவன் உங்கள் எந்த நிலைமையில வைத்திருக்கிறாரோ, எதை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதிலே மனரம்யமாயிரு. அதுதான் பவுல் சொல்லக்கூடிய விஷயம். பணம் பணம் பணம்னு ஓடிராத. நிறைய பேர் அப்படி ஓடி கிருபையிலிருந்து விழுந்துட்டாங்க, சத்தியத்தை விட்டு விழுந்துட்டாங்க, இயேசு கிறிஸ்துவை விட்டு விழுந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று போகல, அவங்க போக்கஸ் பூரா பணத்தை நோக்கி போயிருச்சு. இயேசு கிறிஸ்துவை வேண்டாம் என்றெல்லாம் அவங்க சொல்லல, போக்கஸ் ஃபுல்லா. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறார்கள் சொல்லி கொண்டாலும் அவங்க போக்கஸ் ஃபுல்லா பணம் தான். இந்த பாலசேகரை நான் பார்த்து கேட்கிறேனே, பைபிள்ல எந்த ஒரு ஊழியன் ஒன்ன மாதிரி இருந்தாங்களா? சேலஞ்ச் பண்ணி சொல்றாங்க. பைபிள்ல ஏதாவது ஒரு ஊழியன், அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் எத்தனையோ ஊழியர்கள் எழுப்பினாங்கல்ல, ஒரு நபரை இவர் கை காட்டி சொல்லிட முடியுமா? யாராவது இந்த மாதிரி மீட்டிங் நடத்தி பொருளாதார செழிப்பை குறித்து பேசின ஒரு ஊழியர்களை காட்ட முடியுமா? கடவுள் நம்ம எதற்காக அழைச்சிருக்கிறாரு? ஒரு ஊழியனை எதற்காக அழைக்கிறார்? சோ கிறிஸ்துவை பற்றி உபதேசிக்க தான் அழைக்கிறார். அந்த வசனத்தை அவர் குறிப்பிடுறாரு, உங்களை ஐஸ்வர்யவானாக மாற்றும்படி நாங்கள் தரித்திரரானோம் என்று தாங்க பேசுறாரு. இவர் அந்த வசனத்தை எடுத்து பாருங்க, நாங்கள் அநேகரை ஐஸ்வர்யவானாங்களாக மாற்றுகிறோம். பவுல் எந்த ஐஸ்வர்யவனாக மாற்றுகிறோம் என்று அந்த வசனத்தில் குறிப்பிடுறாரு. ஆனா இவரு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை வசன ரீதியாக நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக பவுலடிகள் குறிப்பிட்ட அந்த வசனத்தை ஒரு பகுதியை மட்டும் எடுத்து தவறாக பேசுறார். நம்ம அதை தெளிவா ஆராய்ஞ்சு பார்த்தா புரியும் பவுல் எந்த ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுறார் என்று. கிறிஸ்துவினுடைய ஆழமான அன்புள்ள குணாதிசயங்களுடைய ஆசீர்வாதங்கள் நான் ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்திருப்பேன். வேதாகமத்திலே எதையெல்லாம் ஆசீர்வாதம் என்று குறிப்பிடுகிறது? பொன்னையோ பொருளையோ பணத்தை மட்டும்தான் வேதாகமம் ஆசீர்வாதம் என்று குறிப்பிடுகிறதா, அல்லது வேதாகமம் வேறு எதையாவது ஆசீர்வாதம் என்று குறிப்பிடுகிறதான்னு பார்த்தீங்கன்னா, அநேக விஷயங்களை, தேவனுக்குரிய பண்புகளை குறித்து, தேவனுக்குரிய குணாதிசயங்களை குறித்து தான் ஐஸ்வர்யம் என்று வேதம் பேசுகிறது. அந்த ஐஸ்வர்யவான்களாக கிறிஸ்து நம்மை மாற்றி இருக்கிறார். அவர் நமக்காக சிலுவையிலே தரித்திரம் அடைந்தது எதற்காக? பிதாவினிடத்தில் நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற. ஏன்னா பிதாவினிடத்திலே போக முடியாத தரித்திரத்திலே நாம் இருந்தோம். அந்த பரிசுத்தம் நமக்கிட்ட இல்லை, மன்னிக்கப்பட்ட சூழ்நிலை நமக்கு இல்லை, தேவனுக்கு விரோதிகளாய் இருந்தோம், பகைக்கப்படத்தக்கவர்களாய் இருந்தோம், புறம்பாய் இருந்தோம். அப்ப கிறிஸ்து வந்து நம்ம எல்லாம் ஒன்னாக்கி சமாதானம் பண்ணி தேவனிடத்தில் சேரும்படியான ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை, பரிசுத்தத்தை, அந்த தைரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஸோ இதைத்தான் வேதம் ஆசீர்வாதம் என்று குறிப்பிடுதே ஒழிய, இவர் பவுல் சொன்ன அந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு பாருங்கள், நாங்கள் அநேகர் ஐஸ்வர்யவனாங்களாக மாற்றும்படி நாங்கள் தரித்திரரானோம் என்றும் எழுதுகிறார். நாங்க தரித்திரர் தான். பவுலடிகள் ஒன்றும் கோடீஸ்வரனா இல்லை. நீங்க ரோமரினுடைய இறுதி பகுதியில் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தங்கி சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் தான் வாசிக்கிறோம். அநேக முறை பசியிலும் நிர்வாணத்திலும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஊழியக்காரன் பசியில தான் இருக்கணும், நிர்வாணத்துல தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல வரல. ஒரு ஊழியக்காரன் நல்லா இருக்கட்டும், நல்லா சாப்பிடட்டும், நல்லா ட்ரெஸ் மாத்தட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு கொடுக்கிறாருன்னா கர்த்தருக்கு மகிழ்ச்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா செழிப்பை மட்டுமே உபதேசிக்க சொல்லி எங்க வசனம் இருக்குது? எங்க இங்க டேஞ்சர்னு வருதுன்னா, எதை உபதேசிக்க கர்த்தர் அழைத்தார்? இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவித்து தரித்திரருக்கு அந்த நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி, உன்னை பாவத்திலிருந்து மீட்பதற்காக இயேசு சிலுவையில பலியா இருக்கிறார். அந்த பலியை நீ விசுவாசிக்கும் போது உன் சாபம் போகும், உன்னுடைய பாவம் போகும், நீ பரலோக பாக்கியசாலியா மாறுவ, நீ ரட்சிப்படைவ, நீ அப்படிங்கிற சத்தியத்தை சொல்றதை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பணம் 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 பணம். உன்னை அழைச்சதே பணக்காரனா மாத்திரக்கு தான். ஸோ இவர்கள் இப்படி பேசி பேசி பேசியே பலருடைய உள்ளங்களிலே பணத்தாசையை கொண்டு வந்து அதன் மூலியமாக என்ன செய்யறாங்க? இவங்க பணக்காரனாகிறாங்க. ஒருவனுடைய பணத்தை நான் சுருட்டணும்னா ஆசையை தூண்டிவிட வேண்டும். இதை வெளியே எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு சொல்.
ஒருத்தங்கிட்ட இருந்து நீங்க பணத்தை சுருட்டணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, எளிமையான முறையில அவன்கிட்ட திருடிட்டு ஓட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அவனே தான் பாக்கெட் இருக்கிற பணத்தை உங்க பாக்கெட்ல தூக்கி வைக்கணும்னா அவனுடைய ஆசையை நீங்கள் தூண்டினாலா போதும். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் நூதனமாக என்ன செய்யறாங்க, பெரிய கொலை செஞ்சு அடுத்தவனுடைய பாக்கெட்ல கையை விட்டு நோண்டி கத்திய கழுத்துல வச்செல்லாம் திருடிட்டு போக தேவையில்லை. உங்க கான்சியஸின் அடிப்படையில் உங்க பணத்தை தூக்கி அவன் பணத்துல கொடுக்குற மாதிரி எத்தனையோ ஸ்கேம் நடக்குதுங்க. எத்தனையோ ஸ்கேம் இந்த உலகத்துல நடக்குது. நீங்களா தார்மீகமா அவன்கிட்ட பணத்தை தூக்கி கொடுப்பீங்க, உங்களுக்கு ஆசை வார்த்தையை தூண்டுவான். நீங்க ஒரு 10,000 போட்டு பாருங்க சார், அடுத்த மாசத்துல 20,000 வந்துடும் சார். நீங்க ஒரு 6,000 ரூபாய் பொருளை வாங்கி ஒரு 4 பேர்த்த சேர்த்து விடுங்க சார், உங்களுக்கு மாசம் மாசம் கிரெடிட் ஆகிட்டே இருக்கு சார். நீங்க ஆசைப்பட்டு அதுல சேருவீங்க, அப்படியே தூக்கிட்டு ஓடிடுவான். அவ்வளவுதான். நீங்களா தான் விரும்பி அவன்கிட்ட கொடுப்பீங்க. அந்த மாதிரிதான் இந்த நபருடைய பிரசங்கமும் ஆசையை தூண்டிவிட்டு வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களை எல்லாம் துரு இச்சைக்கு நேராக ஆசையை, பண ஆசையை தூண்டிவிட்டு போதிச்சு அதன் மூலியமா உங்க வசூலை பிடிங்கிடுவான். இந்த 50-100 பேர் பாஸ்டர்டையுமே பாத்தீங்கன்னா பேசி பல 1000 ரூபாய் அந்த மீட்டிங்ல அடிச்சிட்டான். இந்த இடத்துல ஆஃபரிங் எடுக்க போகிறோம். நிறைய பேர் விதைச்சிருங்க. என் 2 பையன் நிறைய அளவுக்கு நீங்கள் விதைச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமேன் ஆமேன். ஸோ பரவலாக ஒரு ஆஃபரிங் நாம் இன்றைக்கி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தயாராகிக்கோங்க. ஆண்டுடைய பெரிய கிருபையில் 100 கோடியில் திருநெல்வேலியில் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்ட போகிறோம். பேசிக்கிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாஸ்டர்களும் வந்து அப்படியே மனைவிமார்கள் வந்து மோதிரத்தை கழட்டி கொடுக்குறாங்க, காசை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பாக்கெட்டு நிரம்பிருச்சுங்கிறாரு அவர் பிரசங்கத்திலேயே. அதையெல்லாம் தாண்டி விடலை. 2 பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே 2 பாக்கெட் நிரம்பி போச்சு. சரி பாவம் அப்படின்னு விடலை. தொடர்ந்து என்ன செய்யறாரு, அங்கே ஜிபே நம்பர் வச்சிருக்கிறேன், இங்கே பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன், சுற்றியும் பார்கோடு இருக்குது. 2வது என்ன செய்ய, என்கிட்ட நேரடியாக தரலாம், உண்டியல் இருக்கு, பல வழிமுறைகளை பல சோர்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்க கொண்டு வந்து என்ன செய்ய, என்னை கனம் பண்ணுங்கள். ஏன்னா கர்த்தர் சொல்றாராம், என்னை யார் கனம் பண்றானோ நான் அவனை கனம் பண்ணுவேன்கிறாராம். அப்போ ஊழியக்காரனாகிய என்ன நீ கனம் பண்ணி எனக்கு நீ உன் ஆசீர்வாதத்தை நீ பகிர்ந்து கொடுத்தீனா, உன் காசை என்கிட்ட கொடுத்தீனா உன்னை கடவுள் கனம் பண்ணுவார். ஆசையை தூண்டுறாரு. இப்ப கடவுள் என்ன அர்த்தத்தில் சொல்ல வர்றாரு, என்னை கனம் பண்ணுவீர்கள் நான் கனம் பண்ணுவேன் என்றால் பொருளாதாரத்தில் என்கிட்ட வந்து எல்லாத்தையும் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு பொருளாதாரத்தை கொடுப்பேன் நான் கடவுள் சொல்றாரு. அந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன தெரியுமா, எதற்காக கடவுள் அதை சொன்னாருன்னு தெரியுமா? தேவனை கனவீனம் பண்ணி தேவனுக்கு விரோதமாக செய்கிற மக்களை பார்த்து பேசப்பட்ட வார்த்தை. என்ன நீ பரிசுத்தம் பண்ணி என் நாமத்தை தரிச்சிருக்கிற என் ஜனம் என் பேருக்கேற்றபடி நீ வாழணும். அப்படி நீ வாழ்ந்தீன்னா உன்னை நான் ஜாதிகளை உயர்ந்திருக்க பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி என்னை கனவீனம் பண்ணினேன்னா உன்னை என்ன செய்வேன், கனவீனப்படுத்துவேன்னு கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தையை அதையும் பொருளாதாரத்துக்கு ஆதரவாக எடுத்து பேசுறாரு. ஊழியக்காரனே அள்ளி அள்ளி கடைசியில் வந்து என்ன செய்யறான், இறைச்சிட்டு போறான் காசை, கொண்டு வந்த காசை பூரான். ஏன்னா அவனுக்கு என்ன, இங்க கொடுத்துட்டு போய் இருக்கவே இருக்கு விசுவாச மக்கள், அங்க போய் மிளகா அரைச்சி இதே உபதேசத்தை சொல்லியே வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் தான். அதை பார்க்கும்போது எனக்கு திருடன்ட்டையே திருடுற ஒரு பெரிய நூதனமான கொள்ளைக்காரனா நான் வந்து இந்த பாலசேகரை பார்த்தேன். திருடன்ட்டையே கொள்ளையடிக்கிறது. நீங்க திருடன் கொள்ளையடிச்சு பார்த்துருப்பீங்க, திருடங்கிட்டே கொள்ளையடிக்க முடியுமா? ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிறவன் பூரா திருட்டு பயிர்வுதான். உண்மையிலே நீ பாஸ்டா இருக்க முடியாது. பாஸ்ட் வந்து முதல்ல அங்க உட்காருவானா போய். நான் சொல்றேன், உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல இருக்கிற ஒரு மனிதன் உண்மையிலேயே ஊழியக்காரனா இருந்தா, வேதத்தை ஒரு முறையாவது அவன் வாசித்திருந்தா, பாலசேகர் பேசினா அந்த முதல் பாயிண்டோட எந்திரிச்சு ஓடி இருப்பான். ஐயோ இது நமக்கான இடம் இல்ல, இந்த இடத்துல கடவுளுடைய ஆவியானவர் இல்ல, இங்க வேத சத்தியம் இல்ல, ஓடிடுவான் தெரிச்சு. பைபிள்ல எந்த அப்போஸ்தலனாவது எந்த பாஸ்டராவது இவன் பேசின மாதிரி பொருளாதார செழிப்பை மட்டுமே போக்கஸ் பண்ணி பேசின ஊழியக்காரனை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. உலகத்துல தான் பார்ப்பீங்க. உலகத்துல பிசினஸ் சக்சஸ் ஆக நீ பணம் உங்ககிட்ட வந்து சேர்றதுக்கு என்னென்ன யுக்திகளை கையாளலாம் அப்படின்ட்டு நிறைய நுணுக்கங்களை சொல்லி கொடுக்கிற மோட்டிவேஷன் பிரசங்கியார்கள் இருப்பாங்க. பணத்தை குறித்து பேசுகிற விஷயங்கள், எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா எப்படியெல்லாம் நீங்க லாபகரங்களை பார்க்க முடியும், இப்படியெல்லாம் சொல்லி தருகிற யுக்திகளை சொல்லி தருகிற மக்கள் இருப்பாங்க. அதை நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா ஒரு ஊழியக்காரனை இதுக்காகவா கடவுள் அழைச்சாரு? ஒரு ஊழியக்காரன் எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்யறான், எதை குறிச்சு பேசக்கூடாதோ அதை குறிச்சு பேசுறான். இவன் பொருளாதாரத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே பேசியிருக்கிறான். எப்படி பேசினாரு? இப்படி கொள்ளையடிக்கிறது குறிச்சா பேசுறாரு? நூதனமா இப்படி கொள்ளையடிச்சு மக்கள்கிட்ட பணத்தை வாங்கினா பேசினாரு? இயேசு எங்கேயாவது பிரசங்கம் பண்ணி மக்களுடைய பணத்தை வாங்கினாரா? இயேசுநாதருடைய ஊழியத்துக்கு பணம் கிடைச்சது அது ஒரு பக்கத்து இருக்கட்டுங்க. இயேசு கிறிஸ்து பொருளாதார பிரசங்கத்தை பண்ணி எங்கேயாவது பணத்தை மக்களிடத்துல வாங்கினாரா? அப்போஸ்தலர்கள் எங்கேயாவது பொருளாதார பிரசங்கத்தை பண்ணி மக்களிடத்திலே கொள்ளையடிச்சு பணத்தை வாங்கினாங்களா? யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேனாங்க, இவங்க ஒருவேளை வாங்கி இந்த பொதுமக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறாங்க, ஒரு மருத்துவமனை கட்டுறாங்க, ஒரு அனாதாசிரமம் கட்டுறாங்க, இந்த சமூகத்துக்கு வேண்டிய நன்மைகளே பின்னாட்களில் உதவிகரமாக இருக்கு, ஏதாவது ஒரு கல்லூரியை கட்டி வச்சாங்க, கிறிஸ்தவ பெயர் வைத்து
கிறிஸ்தவர்களாவது படிக்கிறதுக்கு ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கும்படி இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா கூட நம்ம ஓகேங்களாங்க. அதான் சொல்றேன்ல, நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குவேன், ஃப்ளைட்ல தான் போவேன், நல்லா சாப்பிடுவேன், இஷ்டம் இருந்தா காணிக்கை கொடு, இல்லைன்னா நீனே வச்சுக்கோ. இவங்க பணத்தை வாங்கிக்கிறது ஒரு நியாயம்னு ஒத்துட்டு போயிடலாம். ஆனா இவங்க வாங்கி என்ன செய்யறாங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு பில்டிங் நாங்க கட்ட போறோம், அடுத்து நாங்க ஹெலிகாப்டர் தான் வரப்போறோம், ஜெட்டில தான் வரப்போறோம், ஆடிக்கார்ல தான் வரப்போறோம், லக்ஸரி ஹோட்டல்ல தான் நாங்க சாப்பிடுவோம், அப்படித்தான் 1 லட்ச ரூபாய் கட்டி ஒரு ஹோட்டல்ல தங்குவோம், இப்படியே பெருமையாவே பேசுறான். ஆமாங்க, நாங்க 1 லட்ச ரூபாய் கட்டி தான் தங்குவோம். யாரு காசை வாங்கிக்கிட்டு? ஆமா சார், தேவ ஊழியனா இருக்கிற எனக்கு தான் அம்புட்டு காசு சொந்தம். நான் ஜாதிகளில் செல்வங்களை அனுபவிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். நாங்க எதுக்கு சிம்பிளா இருக்கணும்? சோ பைபிள்ல எங்கேயாவது இப்படிப்பட்ட தாட்டுள்ள மனிதர்களை நீங்க பாத்தீங்கன்னா எங்கேயுமே எந்த பரிசுத்தவானையும் நீங்க பார்க்க முடியாது. ஆனா இவங்க எப்படி பேசுறாங்கன்னா டோட்டலா பிசாசி நாவி. விழிப்போடு இருங்கள், இந்த கடைசி நாட்கள்ல எச்சரிக்கையா இருங்கள். இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்னு பிரசங்கித்துக் கொண்டே வருகிறார். இன்றைக்கு எங்களை வைத்தும் பேசிக்கொண்டே வருகிறார். வசனத்தை வாசித்து கண் திறக்கப்பட்டு தெளிவடைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.